நல்லா கோவக்காவை நல்லா வதக்கிக்கிங்க. ஏற்கனவே குக்கரில் பருப்பு, தக்காளி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ஹோம்மேடு மசாலா தூள், இது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது 1-2 வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. புளிசாறு கொஞ்சோண்டு, கொஞ்சம் போது எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு கூட கொஞ்சம் போது வெங்காயம், நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக வதக்கின தீக்கி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ சூப்பராக கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.